ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Venis ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த வாழைப்பூ எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்க போகிறேன். நம்ம வாங்கும்போது ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் எடுத்து லைட்டாக நம்ம கடிச்சு பார்க்கணும். நல்லா கடிச்சிடக்கூடாது, நம்ம பல்லெல்லாம் கரையாயிரும். லைட்டாக நம்ம கடிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிரும் அது கசக்குதா இல்லையா அப்படின்னு. கசந்துச்சுன்னா நம்ம வாங்கக்கூடாது. அப்படி கசப்பு இல்லை, லைட்டு ஒரு துவர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். என்னென்ன வெரைட்டி வாழைப்பூ நல்லா இருக்கும் அப்படின்னா, பூவன் பழம் நல்லாயிருக்கும், ரஸ்தாலியோட பூ நல்லாயிருக்கும், செவ்வாழையோட பூ நல்லாயிருக்கும். செவ்வாழையோடது நல்ல ரெட் கலரில் இருக்கும், அது பார்த்தவங்களுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். செவ்வாழையோடது ரொம்ப சூப்பராக இருக்கும், டெவரே அடிக்காது, கசப்பும் இருக்காது. அதே மாதிரி நாடன் பழனோடதும் நல்லாயிருக்கும். கதலியோட வெரைட்டி நம்ம வாங்கக்கூடாது, அது கொஞ்சம் கசப்பு வரும். இப்போ எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் இந்த வீடியோல காட்டியிருக்க மாதிரி இந்த எதல் பிரிச்சுட்டு அதுக்குள்ள இப்போ வாழைப்பழம் சீப்பு மாதிரியே இருக்கும். அதை எடுத்துட்டு அது ஒன்னொன்னா பிரிச்சு நம்ம அதுக்குள்ள இருக்கிற நரம்பும் அந்த சின்னதா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது கப்பு மாதிரி இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பூவை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் தான் போடணும். தண்ணியில் போடலைன்னா பூ கருத்து போயிடும், அதனால தண்ணியில் தான் போடணும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் நம்ம பண்ணிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்க கசப்பும் இதில் மேக்ஸிமம் கசப்பு வராது. நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது பூம்பழத்தோட வெரைட்டி, அதனால கசப்பு வராது. லைட்டாக துவர்ப்பு இருக்கும், அந்த துவர்ப்பு போகிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இது இப்படி பண்ணுறதுனால இதில் இருக்க சத்தெல்லாம் போயிடாது. இப்போ வெந்தக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வடிச்சுக்கலாம். இப்போ பொரியல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாய்த்தூள், உப்பு, தேங்காய் துருவல், வேக வச்ச வாழைப்பூ. இப்போ ஒரு வாணலியில கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே வேக வச்ச வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம். இது வதங்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஏற்கனவே நம்ம வாழைப்பூவை வேக வச்சிருக்கிறதுனால டைம் ரொம்ப எடுக்காது. எங்கள் ஊர்லலாம் வாழைப்பூ வெறும் 5 rupees தான், அதையே மக்கள் வாங்கி சமைக்க மாட்டேங்கிறாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு அதை வாங்குறது இல்லை. ஆனால் அது பயங்கர ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். வாழைப்பூல நம்ம வடை செய்யலாம், பொரியல் செய்யலாம், கூட்டு மாதிரி செய்யலாம், எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போறதுக்காக நம்ம மூடி வச்சு சிம்லே வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா ஒரு பரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வெந்தயக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெந்தயக்கீரை ஒரு கட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி செஞ்சோம்னா பயங்கரமா கசப்பு வந்துடும், அதனால வெந்தயக்கீரையை மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது, முழுசாதான் சேர்த்துக்கணும். நல்லா கீரையை ஆஞ்சிட்டு வெறும் அந்த 3 இலையை மட்டும்தான் நம்ம பிச்சு எடுக்கணும், அந்த தண்டெல்லாம் போடக்கூடாது. கீரையை ஆஞ்சிட்டு நல்ல மண்ணு போக 3-4 தடவை கழுவிட்டு அப்படியே முழுசாதான் சேர்த்துக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாணலியில கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ கீரையும் சேர்த்துக்கிறேன். நான் கீரை பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், இது ஒரு கட்டு கீரை. இப்போ பாருங்க, வெந்து வந்தபோது அப்படி எல்லாமே சுண்டி போயிடும், கொஞ்சோண்டு தான் ஆகும் வெந்தயக்கீரையை பொறுத்த மட்டும். இது கீரையை நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அந்த கீரை வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிருவோம், இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதும் வேகறதுக்கு. அப்படி சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக நம்ம தெளிச்சு விட்டு தான் வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா காய் வேக வைக்கிற மாதிரி அப்படியே சொதன்னு ஆயிரும், கீரை நல்லாவே இருக்காது. இது பாருங்க எவ்வளோ உதிரியாக பலன்னு இருக்குன்னு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு பரட்டிட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு பரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
கீரை ரொம்ப கசப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. கசப்பே தெரியாது. குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாவும் மாறிடும். ஒரே ஒரு ஐட்டம் தான் ஆட் பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை. இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் வந்து முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு முட்டை நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் முட்டை சேர்க்கலை, என்னோடது கசப்பு இல்லை, அதனால நான் முட்டை சேர்க்கலை. வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். சுட சுட சாதம், பருப்பு பொடி, நெய், வாழைப்பூ பொரியல், வெந்தயக்கீரை பொரியல், தூதுவளை ரசம், தயிர். இன்னைக்கு நாங்கள் இந்த ஃபுட்டோட என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.